தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடர் நேயர்களின் கருத்தை கவர்ந்திருக்கிறது என்பது அவ்வப்போது கிடைக்கும் பின்னூற்றுகளினோடு நமக்கு தெரிய வருகிறது. இந்த தொடரிலே நாங்கள் பண்டைய செவ்விலக்கியங்கள் தொடக்கம் நவீன இலக்கியங்கள் பற்றி கலந்துரையாடி வந்திருக்கிறோம். அண்மையில் புனைகதைகள் அல்லது குறிப்பாக சிறுகதைகள் பற்றிய எங்களுடைய உரையாடலில் தமிழ்நாட்டு சிறுகதைகள், சிறுகதை முன்னோடிகள் பாரதியார், சுந்தர ராமசாமி, புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன் வரை உரையாடிவிட்டோம். இனி ஈழத்தின் பக்கம் திரும்பி சிறுகதை முன்னோடிகளை பார்க்கலாம் என்ற நினைப்பிலே ஒரு தொடக்கத்துக்கான ஒரு சுழி போட்ட பொழுது தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான சிறுகதை ஆசிரியர், புனைகதையாளர், அவரை கவனியாது விட்டுவிட்டோம். அது ஒரு முக்கியமான விடுபாடாக இருக்கும் என்று கருதி ஈழத்தின் பக்கம் திரும்பும் முன் அந்த விடுபட்ட சிறுகதையாளர், புனைகதையாளராகிய கி. ராஜநாராயணனை பற்றி ஒரு சில நிமிஷங்கள் உரையாடிய பிறகு ஈழம் பற்றி பார்க்கலாம். ராஜநாராயணன் உண்மையிலே அவருடைய பூர்வீகம் தெலுங்கு தேசம். அவருடைய பூர்வீகம் அல்ல, அவருடைய முன்னோர்களுடைய பூர்வீகம் தெலுங்கு தேசம். 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசத்திலே இருந்து மக்கள் பஞ்சம் பிழைக்க தமிழ்நாட்டை நோக்கி வந்தார்கள். வந்து தமிழ்நாட்டை தம்முடைய தாயகமாக கொண்டார்கள். அந்த பரம்பரையிலே மரபிலே வந்தவர்தான் ராஜநாராயணன். தெலுங்கராக இருந்தாலும் அவர்கள் தமிழை கிட்டத்தட்ட தாய்மொழி மாதிரி எடுத்தாண்டார்கள். இவர்கள் வந்து சேர்ந்த இடம் மிக வளம் குறைந்த வானம் பார்த்த பூமியாகிய கரிசல் பிரதேசம் என்று சொல்லுகிறது. இவருடைய கிராமம் இடைச்செவல். இந்த கரிசல்லே எதுவும் விளையாது. நம் மகாகவியின் மொழியில் சொல்லுகிறதா இருந்தால் மப்பன்றி கால மழை காணா மண் அது. பருத்தி விளையும். இந்த பருத்தியை விளைவிக்கிறதுக்காகவும் பயன்பெறுவதற்காகவும் அவர்கள் பட்ட பாடு பெரிது. நெல்லரிசி சோறு அவர்களுக்கு ஒரு கிடையாத ஒரு பண்டம். எப்பொழுதாவது விசேஷம் என்றால் நெல்லரிசி சோறு சாப்பிடலாம். மற்றும்படி கம்பமா, சோளம், இப்படி சிலதுகளை சிறுதானிய பயிர்களை செய்வார்கள். இந்த மண்ணிலே இருந்து வந்த மகான்தான் ராஜநாராயணன். படிப்பாளி இல்லை. அவரே சொல்லி இருக்கிறார், நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியதில்லை. அப்படி ஒதுங்க நேர்ந்தாலும் நான் மழையை பார்த்து கொண்டு நின்றேனே தவிர பள்ளி படிப்பை பற்றி அக்கறை காட்டவில்லை. அப்படி இருந்த ராஜநாராயணனுக்கு ஒரு
ஏனைய தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள், கிராமங்கள், மாவட்டங்களை விட வித்தியாசமான ஒரு மொழி, ஒரு மொழிநடை, வித்தியாசமான அனுபவம். வாய்த்திருந்தது. அதை அவர் துணிச்சலாக எடுத்தாண்டார். அதிலே அவரை முன்னோடி என்று சொல்லுவார்கள். அவரை பின்பற்றி ஒரு எழுத்தாளர் அணி கரிசல் மண்ணின் இலக்கியத்தை படைக்கத் தொடங்கியது. அந்த எழுத்தாளர்கள் இவரை ஒரு பீஷ்மராக, குருநாதராக வரித்து எங்களுடைய முன்னத்தி ஏர் என்று சொன்னார். விவசாயம் செய்கிற பொழுது முன்னுக்கு ஏரை பிடிச்சு உழுகிறவன் அவன் ஒரு முன்னோடி. முன்னத்தி ஏர் என்று இவர் கொண்டாடப்பட்டார். இந்த கரிசல் மண்ணிலே இருந்து மூவர் இந்திய சாகித்ய அகாதமியின் கவனமும் விருதும் மதிப்பும் பெற்றார்கள். அதுவும் ஒரு சாதனை, எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ராஜநாராயணன் அதை பெரிதுபடுத்தினவர் அல்ல. நாங்கள் இந்த உரையாடலில் சுருக்கமாக இன்றைக்கு ராஜநாராயணனை கவனிக்க வேணும். அவர் சிறுகதையாளராக அற்புதமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். தமக்கே கைவந்த மொழி நடையில் அந்த மொழியை என்ன காரணம் பற்றியும் புதுக்கவோ செம்மைப்படுத்தவோ தேவையில்லை என்று கருதி அந்த மொழியே நமது பலம் என்றவர். அவருடைய புகழ்பெற்ற சிறுகதை ஒன்று கதவு. இப்படி பல கதைகளை சொல்லலாம். அவருடைய சிறுகதைகளிலே பெயர் பெற்றவை. இந்த சிறுகதைகளை, மற்றது வேட்டி என்ற ஒரு கதை, கிடை என்ற ஒரு கதை, எல்லா அனுபவங்களையும், மனித அனுபவங்கள் முழுவதையும் எந்தவித தயக்கமுமின்றி எடுத்தாடுவதிலே ராஜநாராயணன் மன்னனாக விளங்கினார். அவருடைய காலத்திலேயே, அவருக்கு 75 வயதாகும் பொழுது, அவருடைய அன்பர்கள், அவரை பின்பற்றி எழுதியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய கதைகளை தொகுத்து கி. ராஜநாராயணன் கதைகள் என்று வெளியிட்டார். அன்னம், அகரம் முதலிய நூல்கள் வெளியிட்டன. அவர் வாழும் பொழுதே தீபம் முதலிய சஞ்சிகைகள் அவரை வரவேற்று அவருடைய ஆக்கங்களை வெளியிட்டன. இன்னொரு புகழ்பெற்ற எழுத்தாளராகிய அழகிரிசாமி, ராஜநாராயணன், தமிழ்ச்செல்வன், இவர்கள் சாகித்ய மண்டலத்தின் கவனம் பெற்றவர்கள். அதை மட்டுமே அளவுகோல் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் தனித்துவமாக நின்றார். நாங்கள் இந்த கலந்துரையாடல் தொடரிலே சிறுகதைகளைத்தான் பார்த்து வருகிறோம். புனைகதை அல்லது நாவல்களை பார்க்கும் பொழுது அவருடைய மகத்தான நாவல் ஆன கோபல்ல கிராமம், கோபல்ல கிராமத்து மக்கள், மூன்றாவது அந்தமான் நாயக்கர், மூன்றையும் சற்று விரிவாக பார்க்க அவகாசம் கிடைக்கும் என்பதை சொல்லி, ராஜநாராயணனை பற்றி சுருக்கமாக இடம் சொல்ல அதன் விரும்பினால் சொல்லலாம். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் இன்று கரிசல் காட்டு மண்ணை பற்றி பார்க்கறதுல சிறப்படையுது டான் டிவி. மக்களினுடைய இயல்பான வாழ்க்கையை அதே நேரத்தில் மண்ணின் வேர்களோட கொண்டு வந்த ஒருவரில் மிக முக்கியமானவராக அடையாளம் காணப்படுறவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணனுடைய நாவல்களும் சரி, அதே நேரத்தில் சிறுகதைகளும் சரி, மண்ணின் மனத்தோட வரக்கூடிய ஒன்று.
அதே நேரத்தில் இசைஞானம் கைவரப்பெற்ற ஒருவராகவும் கி. ராஜநாராயணன் காணப்படுகிறார். அவருடைய சிறுகதைகளில் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் அழகிரிசாமிக்கும் ராஜநாராயணனுக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருந்ததையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. அழகிரிசாமி இறந்ததற்கு பின் அவருடைய பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்த ஒருவரில் கி. ராஜநாராயணன் முக்கியமான ஒருவராக காணப்பட்டார். இயல்பாகவே அவரால் முழுமையாக ஒரு ஆரோக்கியமாக இயங்க முடியாத ஒரு சூழலில் அவர் தனக்கென பறித்து கொண்ட ஒன்றுதான் சிறுகதை, கலை இலக்கிய படைப்புகளை வெளிக்கொண்டு வருதல் முதலானவற்றை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். அதில் குறிப்பாக கிராமத்து மக்களினுடைய வாழ்க்கையை, கரிசல் காட்டு மண்ணினுடைய தன்மையை, அதே சமயம் பழைய பாரம்பரியமாக வழக்காறு ரீதியாக வழங்கப்படும் கதைகளை, பாட்டிமார் சொன்ன கதைகள் என்ற அடிப்படையில் பல்வேறு பாரம்பரிய நாட்டார் கதைகளை வெளிக்கொண்டு வந்த ஒருவராகவும் ராஜநாராயணன் முக்கியத்துவம் பெறுகிறார், கவனம் பெறுகிறார். அவர் வயது வந்தவர்களுக்கு மீறிய கதைகள் என்பது அந்த காலத்தில் மிகவும் பரவசமாக வாசிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதில் ஒரு உண்மையை விரசமாக வருகின்ற எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு பாலியல் சார்ந்த கதைகளை ஒரு இயல்பான வழக்காறு ரீதியாக இவ்வாறு அதை வழங்கி வந்ததோ அதன் ஒரு நகைச்சுவையாக சொல்கிற ஒரு தன்மையை இந்த இடத்துல கூறிக்கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான குறிப்பு, அவருக்கு இசைஞானம், பள்ளிப்படிப்பும் இல்லை, பெரிய இந்த கல்லூரியில் படித்தவரும் இல்லை, அனுபவம் பெற்றவர் தான். இசையிலே அவருக்கு ஒரு ஈடுபாடு. அப்போ அந்த பெயர்கள் எனக்கு சிலது மறந்து போச்சு, நீங்கள் தான் ஞாபகம் ஊட்டுவோம். ராஜரத்னம் பிள்ளைக்கு பிறகு வந்த ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான், அவரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர். அவரோடு இவர் அபிமானத்திலே அவருடைய கச்சேரிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். எங்களுக்கு தெரிஞ்ச இங்கே இலங்கையெல்லாம் வந்து வாசித்தவர் தான், அந்த பேர் ஞாபகம் வருதில்லை. அது ஒன்று. இன்னொரு சாமியார் இருந்தார். இந்த ஈடுபாடுகள் ராஜநாராயணன் ரசனையெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டியது. அந்த சாமியார் அவரும் சங்கீதம் படிக்காதவர். அவரில் ஒரு பழக்கம், இந்த விசில் அடிப்பார். சுத்தமான கர்நாடக சங்கீதத்தை விசிலில் ஊதி தள்ளிக்கொண்டு இருப்பார். இது எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், வடநாட்டு ஒரு சங்கீத வித்வாம்சனி, ஒரு பெண்மணி, பேகமண்டு முடியும் அவள் அந்த பேர், அவள் ஒருக்கா இங்கே வந்திருக்கிறாள், தென்னாட்டுக்கு வந்து இந்த பக்கத்துக்கும் வந்திருக்கிறாள். அப்போ இங்கே எங்கே சங்கீதம் கேட்கலாம் என்ற ஒன்று இவர் சொல்லி இருக்கிறார், இந்த சாமியார்கிட்ட கேட்க. அப்போ அண்டைக்கு அந்த பேகம் அந்த வடநாட்டு இந்துஸ்தானி வித்வான்க்கு இந்த சாமியார்ட்ட ஊரை சொல்லித்தான் அவற்ற ஊர் விளாத்திக்குளம் சாமி, ஏதோ வந்து சரி விளாத்திக்குளம் சாமியிட்ட போயிடுத்து. அது ஒரு பெரிய கச்சேரி மாதிரி 2-3 மணத்தியாலும் விளாத்திக்குளம் சாமி அதை செய்தது என்னென்னா விசில் அடித்து கொண்டு இருக்கு. இப்போ இப்படி ரசனைகளுக்கு அவரே நமது ரசனைக்குரியவர். ஆனால் அவருடைய ரசனை ஈடுபாடுகள் எல்லாம் ஒரு ஏனைய எழுத்தாளர்களில் கலைஞர்களில் காண முடியாத ஒன்று. சுருக்கமாக சொல்லுவில் செல்ஃப் டாட், தாமே கற்றவர். அவர் ஒருத்தர்கிட்ட இருந்து கர்நாடக சங்கீதம் படிக்கல. அப்போ நான் குறிப்பிட்ட நாதஸ்வர வித்வான்கிட்ட விளாத்திக்குளம் சாமி இப்படியாக இதை மட்டும் அவர் பார்ப்பார். ராஜநாராயணனை பற்றி நாங்கள் நாவல்கள் பற்றி பேசும்பொழுது செய்யலாம். இப்போ நாங்கள் ஈழநாட்டு சிறுகதைகள் பக்கம் இன்றைக்கு திட்டமிட்டபடி பேசுவோம். Yeah.
ஈழநாட்டின் சிறுகதை முன்னோடிகள் பற்றி நீங்கள் சொல்ல வேணும். இதை பற்றி விரிவாக ஆராய்ந்து ஒரு கையேடு தயாரித்திருக்கிறார் ரமேஷ். படிக்க கிடைத்தது. தேவையான விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கு. அப்போ இந்த எங்களுடைய சிறுகதை, ஈழத்து சிறுகதைகள் என்ன, மறுமலர்ச்சி காலம், அதற்கு அடுத்து வந்த காலம், சிறுகதை முன்னோடிகள், சுதந்திரத்துக்கு முன்னர் வந்தவை, சுதந்திரத்துக்கு பின் வந்தவை, தமிழ்நாட்டு சிறுகதை ஆசிரியர்களுடைய செல்வாக்கு உட்பட்டு எழுதியவை, தனித்துவமாக ஈழத்து முத்திரையை பதித்தவை, அதற்கு பிறகு போர்க்காலத்தில் வந்த சிறுகதைகள், இப்படி ஈழத்து சிறுகதைகள் தமக்கென்று, அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மூதூர் வானான ராசரத்தினமாக இருக்கலாம், அல்லது இன்று புலம்பெயர்ந்து வாழுகிறவர்களில் உச்சந்தொட்ட சிறுகதை ஆசிரியர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஊற்றுக்கணாக விளங்கிய சிறுகதை, ஈழத்து சிறுகதை முன்னோடிகளை பற்றி தம்பி மகாலிங்க சிவம் இப்பொழுது தம்முடைய கருத்தை முன்வைப்பார். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இயக்குநராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் சோழன பத்மநாதன் அவர்களே, இது நண்பர்களே, டேன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ் சிறுகதை வரலாறு நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். 1920களில் அது ஆரம்பிக்கிறது. பாரதியார், வ.வே.சி. ஐயா, மாதவ ஐயா என்ற தமிழ் சிறுகதை முன்னோடிகள் 3 பேர் இந்த ஆரம்பத்தில் இருக்கிறார்கள். அது பின் 1930களில் புதுமை பித்தன், கூபா ராஜகோபாலன் போன்றவர்கள் சிறுகதையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தூணாக இருக்கிறார்கள். அந்த 1930களுக்கு பின்னர், 30களின் அரைப்பதி 35க்கு பின்னர் தான் ஈழத்திலிருந்து சிறுகதைகள் வர தொடங்குகின்றன. இப்போ இந்த தமிழ் சிறுகதை வரவைக்கு 2 காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, ஆங்கில கல்வியினால் வந்த ஆங்கில சிறுகதைகளை படித்த ஆர்வம். 2வது, இந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய தோற்றம். அதாவது ஆங்கிலம் படித்த அரச உத்தியோகம் பெற்றவர்கள் பிறவுக்களாகவும் இல்லாமல், சாதாரண வேலையாட்களாகவும் இல்லாமல் இடையிலே வருகிற ஒரு மத்தியதர வர்க்கம். அவர்களுடைய பிரச்சனைகளை இந்த நாவல், காவியம், புராணம் போன்ற இலக்கிய வடிவங்களால் காட்ட முடியாத நிலையில் அதை சொல்வதற்காக சிறுகதைகள் எழுந்தன. இப்போ தமிழ் சிறுகதையின் தோற்றத்துக்கு முக்கியமான இந்த 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஆங்கிலம் மொழி வாழ்ந்த கல்வி, 2வது மத்தியதர வர்க்கத்தினுடைய வருகை. இந்த 2ஓடு சேர்ந்து ஈழத்து சிறுகதையினுடைய வருகைக்கு இன்னொரு 3வது காரணம் இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், ஏற்கனவே தோன்றிவிட்ட தமிழ் சிறுகதை, தமிழக சிறுகதையினுடைய தாக்கம். தமிழ் சிறுகதை முன்னோடிகள் பாரதியார், வ.வே.சி. ஐயா, மாதவையா. இந்த அடிப்படையில் 1935களிலிருந்து எழுத துவங்கிய ஈழத்து சிறுகதை முன்னோடிகளாக நாங்கள் சம்பந்தன், இலங்கையர்கோன், சீனா வைத்திலிங்கம் ஆகியோரை சொல்லுவோம். பின்னர் 1931லே கோவன் நடேசையர் எழுதிய ராமசாமி சேர்வையின் தரதம் என்ற கதை கிடைத்ததன் பின்னர், இவர்கள் 35 பிறகு எழுதுகிறார்கள், இது 31ல் எழுதிய கதை கிடைத்ததன் பின் தமிழ் சிறுகதை முன்னோடிகளோட கோவன் நடேசையரின் சேர்க்கிற மரபும் இருக்கிறது. சோபா சேரும் சொன்னார், இந்த தமிழக சிறுகதையினுடைய பாதிப்பால் தான் ஈழத்து சிறுகதைகள் எழுத தொடங்கின. அந்த பாதிப்பு எப்படி இருந்ததுன்றதை தமிழ் சிறுகதைகள் முன்னோடிகளில் ஒருவரான சீனா வைத்திலிங்கத்தின் பார்க்கஞ்சி சிறுகதை தெளிவாக காட்டுது. தமிழக சிறுகதையின் பாதிப்பு எப்படி ஈழத்து சிறுகதையில் இருந்ததை காட்டுகிறது. காப்பது உயர்தரத்துக்கும் ஒரு பாடத்திட்டத்திலே இந்த சிறுகதை சேர்க்கப்பட்டிருந்ததும், அந்த சிறுகதை இந்த கதை அமைப்பும் மொழி நடையும் பார்த்தா தெரியும் இது ஈழத்துக்குரியதில்லை, தமிழகத்துக்கு தான் உரியது. கதை என்னன்னு சொன்னால், அந்த ஒரு கணவன் மனைவி 2 பேரும் விவசாயிகள் தங்களோட பிள்ளைக்கு பார்க்கஞ்சி காய்ச்சி தராமல், பார்க்கஞ்சி இந்த நெல் வட்டி முடியட்டும், பார்க்கஞ்சி காய்ச்சி தருகிறேன், பார்க்கஞ்சி காய்ச்சி தருகிறேன் என்று ஆசை காட்டி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை பார்க்கஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு கொடுக்குற உணவு என்னென்னா கூழ். வடிவாக நீங்கள் கூழ் குடிச்சு கொண்டிருக்கிற பிள்ளை பார்க்கஞ்சி காரன்றதான் கதை. அப்புறம் இந்த வயல் விளையிற அறுவடை செய்கிற நேரத்தில் பெரிய வெள்ளம் அடித்து நெல்லெல்லாம் அழிந்து போகிறது. அப்போ ஒரு நாள் நாளை பார்க்கஞ்சி தாரன்னு சொல்லினா, இப்போ நெல்லெல்லாம் அழிஞ்சு வச்சு பிள்ளை இருக்குது. ஆமாம், அப்போ பார்க்கஞ்சி தருவேன், நாளை கண்ட அரைவாசியோட வசனம் முடியுதுண்டா, இல்லை நெல் அடிபட்டு போச்சு, நாளை போவார். அப்போ இது எப்படி ஈழத்துக்கு பொருந்த இல்லையான்னு சொல்கிறேன்டா, இங்கே நாங்கள் கஞ்சி காய்ச்சிறோம்னா, இங்கே ஈழத்தில் சாதாரணமாக கஞ்சி காய்ச்சிறோம், கூழ் காய்ச்சிறோம்டா, பப்பாய்
பாய்த்தங்காயம் மற்ற மரக்கறிகளும் போட்டு கூழ் காய்ச்சதுக்கு செலவு கூட சைவ கூழாக இருக்கலாம். அதில் மற்ற கூழுன்னா கணவாய் நண்டு இதெல்லாம் இறால் இதெல்லாம் போட்டு காய்ச்சா இன்னும் செலவு கூட. பார்க்கஞ்சி இலவான. அப்போ ஏன் இந்த பிள்ளை கூழ் காய்ச்சி கொடுக்கணும் பார்க்கஞ்சி கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அந்த கூழ் எதில் காய்ச்சலன்னா இப்போ முன்ன சோபா சார் சொன்னார் கம்பமா இன்னும் ஒன்று இருக்குது கேப்பை களி என்று அது ஒரு தானியம். அதாவது நெல்லை விட விலை குறைஞ்ச தானியங்கள்ல தான் நாங்கள் கூழ் காய்ச்சி. இங்கே அப்படி இல்லை. இங்கே கூழ் காய்ச்சலன்னா பார்க்கஞ்சி காய்ச்சலை விட விலை அதிகம். அப்போ இங்கே அந்த கதை பொருந்தாது. 15 ஒரு நாளுமே காய்ச்சி கொடுத்துட்டு போகலாம். ஒரு கொஞ்சம் பச்சை அரிசிக்கு தான் காணும். முதலாவது. ரெண்டாவது அந்த மொழி நடையும் ஈழத்துக்குரிய மொழி நடையில் தமிழகத்துக்குரிய மொழி நடை. அந்த அம்மா சொல்றா என் ராசாவா நீயோ சீக்கிரமாக குடிச்சு விடுவாய். என் ராசாவா இல்லையா என் ராசா இல்லோ நாங்கள் என்ன சொல்லுவோம் சீக்கிரமா குடி என்று சொல்லுவோம். இது ராசா நீயோ சீக்கிரமா குடிச்சு விடுவாய் நாளைக்கும் தருகியாமா. இப்படி வார இந்த மொழி நடைகளும் தமிழகத்துக்குரிய மொழி நடை. அதை இந்த கருவும் பொருந்தே இல்லை மொழிநடையும் ஈழத்துக்கு பொருந்தே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தமிழக கதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்ததா இந்த பார்க்கஞ்சி இருக்கு. ஆனால் மற்ற ஏனைய கதைகள் எல்லாம் தமிழ் ஈழத்து மண் பாசனையோட விரத்தவங்க இது ஒரு வகை மாதிரி. அதுக்காண்டி எல்லா கதையும் அப்படி என்ன. அப்போ இந்த பின்னணியில தான் 3 பேர் ஈழத்து சிறுகதை முன்னோடிகளாக இலங்கையர்கோன் சி வைத்திலிங்கன் சம்பந்தர் ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்களில் நான் சம்பந்தனை பற்றி தான் நினைக்க வேண்டும். இலங்கையர்கோனை பற்றி சில விடயங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதில் சிவஞான சுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்டவர் 1915 பிறந்தவர். இலங்கையர்கோன் என்ற புனைப்பெயரில் எழுத தொடங்கியவர். அவருடைய 17 சிறுகதைகள் வள்ளி பாதசரம் என்ற அந்த புகழ்பெற்ற கதையின் தலைப்பிலே இந்த நூலில் துவக்கப்பட்டிருக்கின்றன. 2 நாடகங்கள் மாதவி மடந்தை மிஸ்டர் கோதாசன் என்று 2 நாடகங்களை எழுதியிருக்கிறார். அவர் சிறுகதை இவருடைய அந்த இலக்கிய கொள்கை என்னென்று அவரிடத்துல சொல்றார். நான் கூப்ப ராஜகோபாலனை துரோடனாக கொண்டு வித்தை பயின்றதுண்டு. அப்போ கூப்ப ராஜகோபாலனை வழிகாட்டியாக கொண்டு வித்தை பயின்றாண்டா என்ன விஷயத்துல இருந்தால் கூப்ப ராஜகோபாலன் நாங்கள் கடந்த தொடரில் பார்த்தினாங்க பாலியல் சார்ந்த எழுத்துக்களை தான் எழுதினேன். அப்போ அந்த பாலியல் உணர்வு சார்ந்த விடயங்களை அவரை துரோணராக கொண்டு அதாவது குருவாக கொண்டு எழுதின படைத்தபடியாக வெச்ச கதைகளையும் அந்த பாலியல் சற்று தூக்கலாக இருக்கிறத நாங்கள் காணலாம். இவருடைய முதற் கதை மரியா மதலேனா 1935 கலைமகள் இதெல்லாம் வந்தது. மரியா மதலேனா கிறிஸ்தவ கதை. கதையின் சுருக்கம் மரியா மக்தலேனா என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த மக்தலேனா ஒரு இயேசு கிறிஸ்துனார் தன்னுடைய பிரசங்கங்கள் மூலம் புகழ் வைத்து கொண்டு வர சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் இயேசுநாதருக்கு எதிரானவர்கள். அப்போ அந்த கிராமத்தில் ஒரு விவசாயத்தில் ஈடுபடுற பெண் இருக்கா, அவள் தான் மரியா மதலேனா. அப்போ இவ என்ன செய்யணும், இந்த இயேசுநாதர் ஒரு அவமானப்படுத்தணும்ன்றதுக்காண்டி அந்த விவசாயத்தில் இருக்கிற பெண்ணை அவர் வந்த உடனே கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு முன்னால் விட்டு ஒரு தண்டனை கொடுக்கணும். இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் கெடுக்கிறாள், இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி போட்டு முன்னுக்கு இருக்கணும். அவன் நோக்கம் இவர் தண்டனை கொடுத்தாலும் தப்ப மாட்டார், தண்டனை கொடுக்காட்டியும் தப்ப மாட்டார். ஏனென்றா போகிற இடமெல்லாம் சொல்லி கொண்டு போற ஆண்டவன் உங்களை மன்னிக்கிறது மாதிரி நீங்களும் மற்றவர்களை மன்னிங்கன்னு சொல்லி கொண்டு போற. அப்ப இந்த பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா உடனே சொல்லலாம் இவர் விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறார் இயேசுநாதர் தலையங்கம் பேப்பர்ல தலையங்கம் போட. இல்ல மன்னிக்காம தண்டனையை வழங்கினா உடனே சொல்லாம ஒரு போதனை வேற செயல் வேற, மன்னிக்கணும் எல்லாரும் சொல்லி போட்டு இந்த பிள்ளையை தண்டனை கொடுத்துட்டார். அப்ப இந்த 2 வழியிலும் அவர் தப்பேலாம் அப்படின்னு சொல்லி போட்டு குழந்தை அவருக்கு முன்னால வழக்குக்கு விட்டுட்டு ஒரு நம்மட்டு சிரிப்போட இருக்கணும் அப்படின்னு வேற மாட்டப்படாது. இயேசுநாதர் அப்ப சொல்லினா இவருக்கு தண்டனை கொடுக்கணும் ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தார். இருந்துட்டு சொன்னாராம் இவருக்கு தண்டனை கொடுக்கத்தான் போனோம், இது ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய குற்றம், இவாவை கற்களால் எறிந்து கொல்ல வேணும் வேண்டோன்னா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். இன்றைக்கு வச்ச போதனையிலேருந்து முரண்பட்டுட்டார், வேற பெரிய நாங்கள் கதைக்கலாம் கொண்டு போட்டு எல்லாரும் 3 பேர் கல் அடிக்கணும். அப்போ அவர் சொன்னார் இந்த எந்த ஒரு பாவமும் செய்யாதவன் முதலாவது கல்லை இவள் மீது விட்டறிவாயாக என்று சொல்லி போட்டு கண்ணை மூடிக்கொண்டு திருப்பியும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார். அதாவது ஒரு பாவம் செய்யாதவன் தான் முதல் கல்லறியும். கண்ணை மூடிக்கொண்டு இருந்துட்டு கொஞ்சத்தால நிமிந்து பார்க்குறாரு, அங்கே ஒரு தரையும் காணு, எல்லாரும் போயிட்டு. அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த மரியா மதலேனா இயேசுநாதருடைய சீடியாகி சிஷியாகி பிறகு அதற்கு தோண்டு செய்கிறதும் அவர் உயிர்த்தெழுந்தார்ன்ற செய்தியை உலகத்துக்கு வந்து சொல்றதும் அந்த மரியா மதலேனாவுடைய வரலாறாக இருக்கு. அப்போ ஒரு கதை, அதான் அவருடைய முதலாவது கதை. அவருடைய கதைகளை எடுத்து பார்த்தா நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சமூக கதைகள், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கதைகளாக்கினேன்.
ரெண்டாவது வரலாற்று கதைகள். இந்த வரலாற்றை வேறு இடங்கள்ல இருந்து எடுத்தார். வடமொழி வரலாற்றுல இருந்து எடுத்தார் மீனுங்க. அதே மாதிரி இலங்கை வரலாற்றுல இருந்து எடுத்தார். யாழ்ப்பாடி, சிகிரியா, அனுலா எல்லாம் இலங்கை எங்கட தமிழ் மன்னர்கள் தொடர்பான வரலாறும் சிங்கள மன்னர்கள் தொடர்பான வரலாறு. மூன்றாவது கிறிஸ்தவ வரலாறு. இந்த நான் இப்ப சொன்ன மரியா மதலேனா இப்படியான 2 வகையான கதைகள் எழுதின. சமூக கதைகள், வரலாற்று கதைகள். அப்ப அதுல புகழ் வைத்த கதை தான் வெள்ளி பாதசரம். அதனுடைய பெரும்பாலும் நூல்கள் வெளியிடுகிற போது புகழ்பெற்ற கதையினுடைய அந்த தலைப்பில் தான் அந்த நூல் இருக்கும். உதாரணம் கனகாம்பரம், கூப்ப ராஜகோபாலனுடைய கதை தொகுதி. அது புகழ்பெற்ற ஒரு கதை கனகாம்பரம். வெள்ளிப்பாதசரம் விவசாயம் செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி திருமணமாகி சில நாட்கள் வெளியூரை போய் திருவிழாவை போயினும் அங்கே அவருக்கு விலை கூடின ஒரு வெள்ளி பாதசரம் ஒன்றை வாங்கி கொடுக்குறான். சந்தோஷமா உற்சாகமா போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று அவன் இந்த வெள்ளி பாதசரம் துளைஞ்சு போய் அப்போ தன்னிட்ட இருந்த முழு காசையும் கொடுத்துட்டான். நீண்ட காலமாக உழைச்ச காசு 40 ரூபா அந்த காலத்தில் வாங்கினோம். இப்போ அது வேண்டாம் 4 லட்சம் ரூபான்னு சொல்லலாம். 40 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன். அது திடீரென்று பார்த்தா அந்த மணலுக்குள்ள கால் பதிய நடக்க அந்த வெள்ளி பாதசரம் ஒன்று துளைஞ்சு வச்சு. அப்போ உண்ட காணையிலேன்னு கணவனை சொல்கிறான். இவ்வளோ நெருக்கமாக சந்தோஷமாக போனவன். அப்போ இந்த காணையிலேன்றோன்னா கணவன் சொல்கிறார், உனக்கு ஆட்டம் மெத்தி போச்சு உதாரி நாய் என்று ஒரு வசனம் சொல்கிறேன். அதோட அந்த உற்சாகம் எல்லாம் இழந்து நாங்கள் வீட்டை போகும் வாங்கன்னு சொல்லி வலிக்கிறீங்கன்னா ஒரு ஒன்று வாங்கி குடிக்கவும் இல்லை, தேநீர் ஒன்றும் இல்லை, கோவத்தோட வெளியினம் வெள்ளை வலிக்க வர ஒரு வெளிச்சம் கொண்டு இஞ்சால இருந்து அங்கால போய் மறையுது. அப்போ அந்த காலத்தில் இப்போ பேசாத நம்புறையில் அந்த காலத்தில் பேசாத நம்புற ஒரு காலம். அப்போ அது கொல்லி வேற்பே என்று வேறுக்கு விளங்குது. அப்போ அவசர என்னது அவர் அவனுக்கு அது தெரிஞ்சாலும் யாரோ மீன் பிடிக்க போகிறவர் சூழ் கொண்டு போயினோம் என்று போட்டு போயினோம். அப்போ இவன் என்ன அதுக்கப்புறம் அந்த வெள்ளை வழி வருது. அவருக்கு ஒரு உற்சாகம் வருது. குமாரி என்ற ஞானகுமாரி என்ற தேவகாந்தாரி பாடலை குழலை உயர்த்தி பார்க்கிறான். அவனுடைய கை அந்த மனைவி நிலத்தினுடைய நிலமாவனுடைய இடையை பிடித்துக் கொள்கிறதும் அருமையாக கதையை முடிக்கிறார். அவனுக்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, எத்தனை கொள்ளிவாய்ப்பு சாசுகள் சேர்ந்தும் அவனை என்ன செய்து விட முடியும் என்று கவிதை இந்த கவிதை வரி மாதிரி கதை முடியுது. பொன்னகரம் புதுமைப்பித்தன் சொன்ன மாதிரி பொன்னகரம் பொன்னகரம் சொல்லுகிறீர்களே இதுதான் ஐயா பொன்னகரம் என்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறேன். அப்போ இதில் கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்யோன்யம் மிக சிறப்பாக காட்டப்படுது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அங்கே கொண்டு போய் வாசல் இறங்கியாச்சு. மாட்டு வண்டியில் தான் வந்தவன். அழகான மனைவி முன்னுக்கு அழகான திருவிழா நடக்குது. அவன் என்ன செய்யறான், அந்த மாட்டு இந்த நூக்கு நுனியில வார நுரியை எடுத்து மாட்டு இந்த முதுகுல தடவுறான். இப்போ வடிவான மனைவி அங்கே இருக்கு, வேறு மாட்டோட மெனக்கிறான். அப்போ அவன் சொல்றான், மெதுவா நுள்ளி கையில நுள்ளி மாடு தண்டை வாட்டுக்கு நீ கேட்டு நீங்க வாங்கும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களுடைய அந்யோன்யம் மிக சிறப்பாக காட்டுற ஒரு கதையா இந்த கதை இருக்கு. அது ஒரு வியாபார தந்திரம். இந்த வெள்ளிப்பாதசரம் வாங்க வியாபாரிகிட்ட கேட்கிறான். அவன் 40 ரூபா சொல்றான், இவர் இல்லை 25 ரூபா தான் சொல்றான். அப்ப அவன் ஒரு உத்தியை கையாளுறான். தம்பி, இது நாட்டு பெண்கள் போடுற காய்ச்சங்கரி அல்ல, ராசாத்தியின் கால்களுக்கு ஏற்றது. இது சும்மா ஊர் பொம்பளைகளுக்கு இல்லை, ராசாத்தின் கால்களுக்கு ஏற்றது. உமாக்கு இது சரி வராண்டு அவன் ஒரு ஐடியா வந்து போட்டு தெளிவிடுறான். அப்போ உமாக்கு சரி வராண்டு அவர் வாங்கி கொடுத்தே ஆகணும். இந்த ராசாத்தியை போடுறாண்டு வாங்கி கொடுக்காம போனா அவருடன் இப்ப நான் ராசாத்தி இல்லையாண்டு. இப்போ இந்த நுட்பம் இருக்குது. துணி கடையில் ஒரு ஷர்ட் வாங்க போனீங்கண்டா இது என்ன மாதிரி நல்ல ஷர்ட்டாண்டா சொல்லி நம்ம கேம்பஸ் படியல் முழுக்க இதுதான் வந்து வாங்கி கொண்டு போறான்னு சொல்லி இன்னொரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா ஒரு பக்கத்து கடையில ஒரு ஷர்ட் வாங்கி கொண்டாங்க 3500 ரூபா. இந்த கடை வேறு ஏதோ வாங்க போறீங்க. அப்போ கேட்பேன் எவ்வளோத்துக்கு வாங்கினீங்கன்னு சொல்றீங்க 3500 ரூபா. ஐயோ அநியாயமா காசை கொடுத்தீங்களா, 1500 ரூபாய்க்குன்னு தேருங்கள்ட்டு. அவனுக்கு தெரியும் கடைசி வரையும் இன்னொரு ஷர்ட் எடுக்க மாட்டீங்க. அப்போ 1500 ரூபான்னா 100 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னாலும் வாங்க மாட்டீங்க. ஆனால் உண்டு நீங்கள் அதை ஞாபகத்தில் வைப்பீங்க. அங்கே 3500 ரூபா ஷர்ட், இங்கே 1500 ரூபாய்க்கு இருக்கு. அப்போ அடுத்த முறை இங்கே வருவீங்க. அப்போ இப்படி வியாபார நுட்பங்கள் இருக்குது. அப்போ அவனை என்னதை பயன்படுத்துறான், இது எல்லாம் ராசகுமாரிகள் பாதங்களுக்கு ஏற்றது உங்களுக்கு சரி வராது. அப்போ நீங்கள் தன்மானத்தை தூண்டி விட்டான், அது பிறகுதான் வாங்கி கொடுக்குறேன். இப்படி பல உத்திகளோட இவருடைய இந்த கதைகள் இருக்கின்றன. அதில் இன்னொன்று முதல் சம்பளம். அது மாதிரி சாதாரண கிராமப்புற வழக்கம். கணவனை இழந்துட்டால் வீட்டை சாப்பாட்டுக்கு வழியில் தாண்டி ஒரு சிறிய மகனை சுருட்டு சுத்தம் அனுப்புறான். முதல் நாள் விடிய பனி ஒழும்ப மாட்டான் இருக்கிறான், பனிக்கு நித்திர படுத்திருக்கிறான், ஒழுப்பி ஒரு மாதிரி அனுப்பினான். அங்கே ஆளுக்கு நித்திர தூக்கம், விடிய ஒழும்பினது நித்திர தூக்கம். அந்த பொயில காம்பால் அடி விழுது. ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்து காசு கொண்டு வரான். அந்த அம்மா கண்டோடனே முதலிட்ட அடி வாங்காதவன் தேம்பி தேம்பி அழுகிறான். பொயில காம்பால முதலாளி அடிச்சு போட்டாருன்னு சொல்றான்.
அம்மா அதையெல்லாம் பார்க்காம தம்பி அது கிடக்கட்டும் மங்கிடா தம்பி என்ற உழைப்புன்னு அப்படி எடுத்து காட்டான். இங்கே ரொம்பத்தானன்றதோட கதை முடியுது. அப்போ இங்கே தன் பிள்ளைக்கு அடி விழுந்து அதுகள் எல்லாத்தையும் பார்க்காம அவன் உழைப்பிலேயே கண்ணாக இருக்கிற முதல் சம்பளத்திலேயே கண்ணாக இருக்கிற ஒரு பெண், ஒரு தாயை, விதவை தாயை அழகியா சித்தரிக்கிறார். மற்ற முதலாக உருவாக கதையை எழுதின இவர் என்று நினைக்கிறேன். பாலியல் சார்பான கதையெல்லாம் எழுதின ஒரு மேனகை, ஒரு அருமையான கதை. விஸ்வாமித்திர தவத்தை கலைக்க அப்படி மேனகை வந்து போனாள் என்று சொல்லுகிற ஒரு அருமையான கதை. அதோட வஞ்சம் என்ற ஒரு உருவாக கதை எழுதினால் 2 சேவல் கொஞ்சம் கோழிகள் உலகத்தை வச்சு கொண்டு தான் எழுதினார். ஒரு வயது முதிர்ந்த சேவல், அதோட அழகான கொஞ்சம் கோழிகள், அதில் ஒன்று கொஞ்சம் அழகான, அதில் அந்த முதிர்ந்த சேவலுக்கு ஆசை. இப்போ பக்கத்து விட்டு ஒரு இளம் சேவல் ஒன்று வந்துருந்தா அது அங்கே சிறை அடிச்சு கூவுது. அதை இந்த கோழி பார்த்து அப்போ யோசிக்குதார், இந்த கனவுல வார நாயகன் மாதிரி இருக்கு, அப்படி யோசிச்சு கொண்டு இருக்குது. மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு அந்த சேவல், அதாவது அந்த முதிர்ந்த சேவல் எல்லாம் நித்திரியாக கிடக்க இந்த கோழி அங்கால போய் அப்போ போனால் முதல் ஏற்கனவே கண்டோன்னா காலமே அந்த சேவல் இங்கே வருது. அப்போ அந்த முதிர்ந்த சேவல் சண்டை அது திரும்பி போடும். ஏன்னா இது வேட்டி ஏரியா, அது அங்கே திரும்பி போடும். இப்போ இந்த கோழி அங்கே போய் நிற்குது. அவள் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, ஒன்றை காணையிலேருந்து இந்த சேவல் அங்கால சண்டை இது அப்போ அதுன்ற ஏரியா, அது சண்டைக்கு வருது. 2 பேரும் கொத்துப்படினும் கடைசியாக இந்த முதிர்ந்த சேவல் 2 கண்ணும் கொத்துப்பட்டு கண் தெரியாமல் நிற்க வீட்டுக்காரன் வந்து அந்த சேவலை பிடிச்சு கொண்டு சொல்கிறேன். கேவலம் ஒரு பெட்ட கோழிக்கு ஆசைப்பட்டு 2 கண்ணையும் விளந்துட்டியோட கதை முடியும். இப்போ இது சேவல் கதை இல்லை, இது வாழ்க்கைக்குரிய ஒரு பெண், வயது முதிர்ந்த ஒரு ஆண், அவனோட இருக்கிற ஒரு பெண், இன்னொரு ஆண், இதோட இணைச்சி பார்த்தீங்கன்னா மிச்ச விஷயங்கள் தெரியும். இப்படி இந்த பாலியலை சிறப்பாக கைகாண்ட ஒருவர் எங்களுடைய ஈழத்து பேச்சு வழக்கு, எங்களோட பண்பாட்டு அம்சங்கள் போன்றவற்றை கதைக்குள்ளே கொண்டு வந்தவர். 2 வகையான கதைகள் எழுதியிருக்கிற சமூக கதை, அது எங்களோட சமூகத்தை வெளிப்படுத்துது. வரலாற்று கதை அவருடைய கற்பனையையும் கவித்துவத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருந்தது. ஆகவே இத்தகைய ஒருவராக இலங்கையர் போன் திகழ்கிறார் என்று கூறி அடுத்த சந்தர்ப்பத்திற்காக வாய்ப்பளித்தேன். நன்றி மகாலிங்க சிவம். இலங்கையர் போனை பற்றி ஒரு முழுமையான பார்வை, அவருடைய பரிமாணங்கள், பல்பரிமாணங்கள் அவருடைய படைப்பில் துலங்குவதை காட்டியிருக்கிறீர்கள். நேயர்களுக்கு வணக்கம். முன்னோடிகளை பற்றி முதல் சொல்றதுக்கு முன்னம் மாலிங்க சிவம் சார் நீங்களும் தொடங்கிலிருந்து இன்னும் கொஞ்சம் விடயத்தை அந்த தொடக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஈழத்து சிறுகதைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஈழத்து சிறுகதைகளை பற்றி பேசுறதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டு சிறுகதையுடைய அங்கேயும் சிறுகதை தோன்றி இருக்கு, அதையொட்டி இங்கே வருது. அதை விட ஈழத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், சில முக்கியமாக சில குறிப்பிட்ட சில படைப்பாளிகளை மூலவர்கள் அல்லது மூத்தவர்கள் என்று சொல்லணும். மற்றது அந்த மாலிங்க சிவம் சொன்னது போல் அந்த கதைகளோட உள்ளடக்கம், இப்படி பல விஷயங்களை நாங்கள் தொடக்கமாக பார்க்க வேணும். உண்மையில் வந்து இவர் அந்த எங்களோட சிறுகதை பாரதியிலேருந்து சிறுகதை வரலாறு தமிழ்நாடு தொடங்குறத போல இங்கே வந்து ஈழத்து சிறுகதை வரலாறு வந்து இந்த 3 பேரைத்தான் மூலவர்களை சொல்லணும். எப்படி இவர்கள் வந்து முன்னுக்கு வந்தார்கள் என்றதுன்னு சொன்னால், அது தொடக்கத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே அலையன்ஸ் குப்புசாமி என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு ஆள், அவரை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், கதைக்கோவை என்று சொல்லி ஒரு 1938 44 வரை இருக்க வேணும். அது வரையும் என்ன செய்யணும்னா ஒரு 4 பெரிய தொகுப்புகளை கொடுக்குறேன். அதில் முதல் தொகுப்பில் இலங்கையர்கோன், சம்பந்தன், வைத்திலிங்கம் இவன்ற கதைகள் வருது. அப்போ ஒரு 100கணக்கான கதைகள், தமிழ்நாட்டு கதைகள் வரைக்குள்ள ஈழத்திலிருந்து எழுதிய படைப்பாளிகள் அந்த காலத்தில் வந்து சஞ்சிகைகள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருந்த தமிழ்நாட்டு சஞ்சிகைகளில். அதனால் வைத்திலிங்கத்தினுடைய 3ஆம் முறையும், சம்பந்தனுடைய விதியும், இலங்கையர்கோனுடைய தந்தைமனம் என்ற 3 சிறுகதைகள் அந்த முதல் தொகுதியில் வருது. அதனால தான் என்ன செய்யணும்னா, இந்த 3 பேரையும் முதல் வந்து ஈழத்து சிறுகதையின் மூலவர்கள் எடுக்கிறார்.
ஆனால் செங்கியாழியன் நல்ல அற்புதமான வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார். அதில் வந்து ஈழத்து சிறுகதைகளை தொகுத்து கொடுத்தாரு, ஈழத்து முன்னோடி சிறுகதை தொகுத்து கொடுத்தாரு. அதில் ஒரு நல்ல அழகா ஒரு பதிப்பிரி ஒன்று எழுதி வச்சிருக்கிறார். அதில் சகல விடயமும் நல்ல அந்த ஆரம்ப நிகழ்ச்சி எல்லாத்தையும் அந்த ஆரம்பமாக நான் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பிறகு 2வது ஒரு தொகுப்பு வருது, அலையன்ஸ் குப்புசாமின்னு சில 2வது கதை தொகுப்பு போடேக்கல. அதுக்குள்ள வந்து யார் வர்றேன்னு சொன்னால் சோவன சிவபாத சுந்தரமும் நவாலியூர் சோவன நடராஜனும் வர்றார். 3வது தொகுதிக்குள்ள ஆசை முருகானந்தன் வர்றார். அதனால நாங்கள் அந்த 3 பேரையும் தான் சிறுகதை மூலவர் கண்டு தொடக்கத்தில் நாங்கள் கருத்தில் எடுத்துட்டோம். ஆனால் 3 பேரும் இல்லை, இன்னும் ஒரு 7-8 பேர் இருக்கணும், அவங்க நாங்கள் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்றைய செங்கியாழியான் வந்து முன்மொழிவார். அது மிக முக்கியமானது. அதில் இலங்கையர்கோன், நடேசையர், நவாலியூர் சோ நடராஜன், சிவபாத சுந்தரம், சுயாண்டு சூனா நல்லையா, சம்பந்தன், ஆனந்தன், பாணன், வைத்திலிங்கம், பவன் ஆகிய 10 படைப்பாளர்கள் ஈழத்து சிறுகதை முன்னோடிகள் என்று சொல்றார். அங்கே இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு வருவினம். இப்படித்தான் அந்த தொடக்கம் இருந்திருக்குது. அதை விட இந்த சிறுகதைகளை வந்து பார்க்கல எப்படி ஆரம்பகால கதைகள் இன்றைக்கு மட்டும் இந்த சிறுகதையில் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது ஒரு 6 வகைப்பாட்டுக்கு இந்த கதைகளுடைய அந்த உள்ளடக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கால ரீதியாக பிரிக்கலாம். அப்படி பார்க்க இப்போ மாலிங்க சிவம் சார் சொன்ன அந்த முன் கதைகள் எல்லாம் வந்து எப்படி வருது சொன்னால், இவர்கள் வந்து 1930 இருந்து 49 மட்டும் உள்ள காலத்தை சமூக சீர்திருத்த கால கதைகள் எடுக்கணும். நாங்கள் இதை எதுக்க பார்த்தாலும் கொண்டே பொருத்தி பார்த்தாலும் சரியா தான் இருக்கும். அது நாவல்களுக்காக இருக்கலாம், அல்லது கவிதைகளில் கொஞ்சம் முன்னுக்கு நகர்ந்துட்டுது. சிறுகதையில இந்த அம்சம் எல்லாம் வந்து சேரும். அப்போ சமுதாய சீர்திருத்த காலம் அல்லது சமூக சீர்திருத்த காலம் என்று சொல்லி அதுக்கடுத்து அப்புறம் முற்போக்கு காலம் எங்களுக்கு வந்து சேருது 50லேருந்து 60. பிறகு புத்தெழுச்சி காலம் 61லேருந்து 83. பிறகு தமிழ் தேசிய உணர்ச்சி காலம் 83க்கு பிறகு. அதுக்கு பிறகு உள்ள காலத்தை நாங்கள் அதை வரையறுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஈழத்து நாவல் வரலாறு எழுதிய நாவல் சுப்பிரமணிய ஐயரும் இதையொட்டி இந்த தன்மையிலான அவருடைய தன்னுடைய அந்த வகைப்பாட்டை பிரிச்சிருக்கிறார். ஆகவே இந்த கதைகளுடைய தொடக்கம் எப்படி வந்திருக்குது, எப்படி இவர்கள் மூலவர்களாக கருதி இருக்கணும், அதை எதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு செய்ய வேண்டது ஒரு விஷயம். 2வது இந்த கதைகளுடைய காலங்கள் இன்னொரு. அந்த காலங்களுக்கு ஊடாகவே அந்த கதைகளுடைய உள்ளடக்கம் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றது வேண்டிய நோக்கமாக இருந்திருக்குது. இப்போ தலைவர் கேட்டதை போல நான் இதில் வந்து ஆசை முருகானந்தனுடைய வண்டு சவாரியை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து என்னோட சொன்னால் 2 விஷயங்கள். ஒன்று வந்து தமிழ்நாட்டு போக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் காந்திய செல்வாக்கு இருந்திருக்குது, மற்ற பக்கத்தில் பெரியாருடைய தன்மை இருந்தது. இந்த 2 அந்த அரசியல் தன்மைகளும் 2 கோட்பாடுகளும் 2ம் வந்து ஒரு இலக்கிய கோட்பாடாக விரித்து கொண்டு வரைக்கலாம். அதுக்குள்ளால அவர்கள் எழுதிய அந்த கதைகளுடைய அந்த உள்ளடக்கத்தை நாங்கள் வச்சு பார்க்கலாம். அது எப்படி ஒன்று சொன்னப்போ காந்திய கருத்துக்கள் வரைக்கலாம். காந்திய கருத்துக்களுக்கு ஊடாக என்னென்ன முக்கியமான விஷயங்களை நாங்கள் வெளியில கொண்டு வர வேணுமோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கணும். அதுகளை நாங்கள் ஆரம்பகால கதைகளுக்கு நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பெரியாரிய கருத்துக்களுக்கு ஊடாகவும் இவ்வளவு சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஆரம்பகால படைப்புகளுக்குள்ள நாங்கள் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு காந்திய கருத்துன்னு சொல்லிக்க பாருங்க. அதுக்குள்ள வந்து ஒன்று சாதி ஒழிப்பு, மத சமரசம், சாத்வீக எதிர்ப்பு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள வரும். பெரியாருக்களால வரையக்குள்ள மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்கள், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்கள், புராண இதிகாசங்கள் பேசக்கூடிய நம்பிக்கையற்ற மூட நம்பிக்கை கருத்துக்கள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், அடக்குமுறை, இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இதை பிறகு நான் கதை பண்ண சொன்ன அப்ப மலையக கதைகளாலே நான் கூட இதை எடுத்து பார்க்கலாம். நாங்கள் இந்த ஆசை மூவின்ற வண்டி சவாரி மாலிங்க சிவம் சார் சொன்ன இலங்கையோடைய உச்சமான கதைகள்ல ஒரு கதையா இருக்கக்கூடிய இது வெள்ளிப்பாசனம், அந்த கதையோட நாங்கள் கொஞ்சம் கிட்ட வச்சு பார்க்கலாம் வேண்டாம். உள்ளடக்க விஷயம் வந்து வேற. ஆனா எப்படி இலங்கையர்கோன் தன்னுடைய அந்த கதைகளை கொண்டு வர உண்மையில அந்த கதையை படிக்க நிரம்ப விஷயங்களை நாங்கள் அள்ளி கொடுக்கலாம். சார் சொல்லியிருந்தேன், அந்த எடுத்துக்காட்டலன்னு சொல்லியிருந்தேன். என்ன உங்களோட கோயிலுக்கு வந்த வண்டவாளம் காணும் நடைய காட்டுங்க, என்ன அருமையான அந்த தொடர். நீங்க கீராவை தொடங்கினீங்க, கீராவில் அது கீராவை வந்து நாங்கள் கரிசல், அதாவது அதைத்தான் இங்க நாங்கள் அதாவது மண் வாசனை படைப்பு நீங்க சொல்றோம். நாங்கள் அங்க கரிசல் படைப்புன்னு சொல்ற படைப்பு இங்க வந்து மண் வாசனையா வருது. அந்த அழகாக இந்த யாழ்ப்பாணத்தை பேச்சு வழக்க இளைஞர் கொண்டு என்ன அழகா கொண்டுருவேன். அப்ப கதையினுடைய கட்டிருக்கம், அதனுடைய அந்த பேச்சு மொழியை கொண்டு வந்து சேர்க்கிற விதம்,
அதுக்குள்ளால உள்ளால கொஞ்சம் புராண இதிகாசம் அப்படியான கருத்தெல்லாம் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆசைமு அதே மாதிரியான அந்த வண்டில் சவாரி போட்டி அதுல இருக்கக்கூடிய சில நுட்பங்கள் எல்லாம் சொல்றது, ஆளையாள் எப்படி அதுல வெற்றியில ஒரு பெரிய பெருமிதம் அவைகளுக்கு இருக்கு. தான் வெற்றி பெறுறதுக்காக என்ன ஒரு என்னன்னு சொல்றது, அது ஒரு அடாவடித்தனம் சொல்லலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விதமான ஒரு சுத்துமாத்து வேலைன்னு சொல்லலாம். என்ன சுத்துமாத்து செய்தும் தன்னை ஒரு பெரியாளா காட்டிக் கொள்ளணும்ன்றதெல்லாம் அந்த தன்மையெல்லாம் அங்க இருந்திருக்குது. அதே ஆசையமு நல்ல அழகா கொண்டு வருவார். அதுக்கெல்லாம் அவங்கட கோட்டை முனியப்பர் எல்லாம் அதுல வருவார். செல்லியா கூட எழுதிக்கார், கொஞ்சம் ஒரு அப்பு காத்து இருக்கிறார், அவர் கோட்டை முனியப்பர் தான் அந்த அப்பு காத்துன்னு சொல்லி வழக்கு போடுறவரும் அங்க போய் நேத்தி வச்சுட்டு போவார். வெல்லுறவரும் சரி தோற்கிறவரும் சரி ரெண்டு சாராரும் போய் அங்க நேத்தி வச்சுட்டு போய் பிறகு ஒரு பெரிய ஒரு படையல் உண்டு அங்க கொடுப்பினார். அதெல்லாம் தான் இங்க அந்த கதைகளை கொண்டு வருவார். இதுல இந்த செல்லியர் என்று சொல்லி, அப்படி செல்லியர் தான் இருக்கும் அந்த பாத்திரம் ஒரு வண்டில் சவாரியில அந்த தனக்கு எதிராக வந்த பூச்சியன் அவனை வந்து வெல்லோணம் என்றதுக்காக ஒரு விதமான ஒரு தந்திரம் ஒன்று செய்யணும். அது பிறகு கேஸ் ஆகுது, வழக்குக்கு போனா அந்த வழக்கு எப்படி தள்ளுபடி ஆகுதுன்றார் இந்த கதை. வழக்கை தள்ளுபடி செய்யறவுடைய தந்திரம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பிரதான பாத்திரத்துக்கு எல்லாம் தெரியும். அவர் ரோட்டால போறவங்க எல்லாம் கடைசியாக என்ன செய்வாங்க, அந்த வழக்கு வெண்டுட்டுது. இவர் ஒரு பெரிய தண்ட செலவில் ஒரு திருவிழாவை செய்கிறார். ஆனா வீட்டுக்காரி கேட்கிறா, அங்க வச்சிருந்த தாலியை காணையிலே என்று சொல்லி ரோட்டால கூட சொல்லி கொண்டு போறான். பெரிய செல்லியா வேண்டாலும் பெரிய ஆள் தானப்பா, என்ன மாதிரி திருவிழா எல்லாம் தடர் உடலா செய்தாரு. அப்ப அங்க மனசுக்கு முன்னாலே கூனி குறுகி போயிருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு தன்னை வந்து ஒரு இந்த சமூகத்துல வந்து ஒரு பெரிய மனிதராக காட்டணும்ன்றதுக்காக அவைகளை எதுவும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு மிக மிக மெல்லுசா வந்து சாதியம் சார்ந்த சில விஷயத்தையும் அதுக்கு கொண்டு வருவார். ஒரு அந்த கோயிலுக்கு நுழைகிறது, அதுக்கு அதை ஒரு தொடர்ல கொண்டு வருவார். அப்ப எப்படி அந்த கால கதைகள்ல இந்த மனிதர்களுடைய சில கீழ்மை செயற்பாடுகளை, மற்றது புராண இதிகாச கதைகளுக்கூடாக, மற்றது தங்களைத்தான் பெரிய மனிதர்களாக காட்டிக்கொள்றதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த சுத்துமாத்து வேலைகள் எல்லாவற்றையும் இந்த ஆசைய முருகானந்தம், ஆசையமும் மிக அற்புதமான ஒரு படைப்பாளி, அவருடைய மனித மாடு தொகுப்பா இருக்கணும் வந்திருக்குது. இப்படி நாங்கள் பல விஷயங்களை கதைச்சு கொண்டு போகலாம். நன்றி குணேஷ். ஆசைமுவை பற்றி அவருடைய பலம் இதொன்று சொல்லி இருக்கிறீங்கள். கோட்டை முனியப்பரை பற்றி சொல்லியிருக்கேன். நான் நினைச்சேன் நீங்கள் அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞரை சொல்ல போறீங்கள் என்று. மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர். குறுக்கு விசாரணை செய்யக்கு அவர் சொல்லுவார், நாங்கள் சின்ன பையன்களாக இருந்த காலம் சொல்லுவார். அவருக்கு கெட்டித்தனம் என்னென்னா சாட்சிகளை குழப்பி விடுறது, சாட்சியை முன்னுக்கு பின் முரணாக சொல்ல பண்ணி ஏதாவது செய்கிறது. அப்போ அதோட கோட்டை முனியப்பரானே என்று சொல்லுவியா அவர் கேட்குறது. இது உண்மையிலே எனக்கு சின்ன வயதிலேயே இது ஒரு ஃபவுல் கேம் என்றது எனக்கு தெரியும். அவனை உண்டா ஆங்கிலத்தை தூக்கி அடித்து அவனை திணறடிக்கிறது, கோட்டை முனியப்பரை சொல்லி அவன் நம்பிக்கையை சிதறடிக்கிறது. முந்தி இப்படி சொன்னனே இப்ப சொல்ற அதுக்கு எது சரி அதா இதா இப்படி என்று வழக்குகளை உடைக்கிறது என்று ஒரு தமிழ் பேச்சு வழக்கு யாழ்ப்பாணம் அந்த வழக்கை சாட்சியை உடைச்சு விட்டார் என்று ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் இருந்தவர். அவற்றை பேரை சொல்றது சரியில்லை. எனவே இந்த இதுகளை எல்லாம் மிக தத்துவமாக இந்த கதையில வருது. ஆரம்ப காலத்துல பழைய சிறுகதைகளை எடுத்து ஈழத்து சிறுகதைகளை பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய போக்கு நன்னறி கூறுதலை அடிப்படையாக கொண்டே காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஈழத்து சிறுகதையில இந்த ஆரம்பத்தில் 50களுக்கு முன்னமெல்லாம் இப்படி வித்தியாசமான கதைகளை எல்லாம் எங்களோட படைப்பாளிகள் கொண்டு வந்திருக்கிறோம். இவையெல்லாம் மிக அற்புதமானவை, நாங்கள் மீட்டு விட்டு பார்க்க வேண்டியவை. நான் கஷ்டமா இருக்க ஒரு தரம் திரும்பி பார்க்கிறேன். இப்ப எல்லாரும் இந்த பணத்தை வச்சுக்கொண்டுதான் மதிக்கணும். அதனுடைய நான் வேறு இன்றைக்கு வணக்கம் சொன்னால நான் வீட்டை போய் இந்த பணப்பட்டிக்கு இன்றைக்கு இந்நாள் உனக்கு வணக்கம் சொன்னேன் என்று சொல்லி சொல்லுவேன்.